Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 2 ஓட மிஸ்லனிஸ் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். டெக்ஸ்ட் புக்கோட அதர் எக்ஸசைஸ் எல்லாமே நம்மளோட இன்னொரு சேனலான நவி மேக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல அதோட லிங்க் உங்களுக்கு ஷேர் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The relation f is defined by f of x இங்க ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு. The relation g is defined by இங்க g of x ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு show that f is a function and g is not a function அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ எல்லா வேல்யூஸ் ஆஃப் டொமைனுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு யூனிக்காக ஒரு இமேஜ் இருக்கணும். எல்லா நம்பருக்கும் வேற வேற ஆன்சர் வந்துட்டே இருக்கணும். இப்போ 0லேருந்து 3 வரைக்கும் எக்ஸ் ஸ்கொயர்ட ஃபங்க்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ வந்து எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஸ்கொயர் 0 கூட மேப் ஆகும். இது ரஃப்ல நான் எழுதி காட்டுறேன், நீங்கள் போர்டில் நான் இப்படி எழுத வேணாம், உங்களுக்கு அது மீனிங் புரியறதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் 0லேருந்து 3 வரைக்கும்னா 0 1 2 3ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் எல்லா நம்பர்ஸும் இருக்கு. ஃபங்க்ஷன் என்னது எக்ஸ் ஸ்கொயர். 0 ஸ்கொயர் பண்ணால் 0 கூட மேப் ஆகும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கூட மேப் ஆகும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கூட மேப் ஆகும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கூட மேப் ஆகும். இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக வேற வேற இமேஜ் வந்துட்டே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இப்போ 3லேருந்து 10 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ்க்கு 3x மல்டிபிள் பண்ணி மேப்பிங் பண்ணிட்டே வராங்க. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வரும்போது எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனி இமேஜ் வந்ததுன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். சரி, அப்படி பார்த்தா நம்ம உட்காந்து எல்லா நம்பருக்கும் லைன் போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால இதுல ஏதாவது நம்பர் ரெப்படேஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த 3ன்ற நம்பர் வந்து இந்த செட்டுக்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு. இங்கேயும் 3ல பாருங்களேன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3ன்ற நம்பர் 2 இடத்துல டிஃபைன் ஆயிருக்கிறதுனால இந்த 2 இடத்துக்கும் ஒரே நம்பர் தான் ஆன்சர் பண்ணுது அப்படின்றத மட்டும் செக் பண்ணி பார்த்தா போதும். சரி, இதுல 3ன்றது தான் ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ல மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும் ஆன்சர்ல. ஸோ x is equal to 3ல முதல்ல f of x is equal to x ஸ்கொயருக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ 3யை சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of 3 is equal to 3 ஸ்கொயர்னு வருது. 3யை ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் என்னது 9 தான். அதே மாதிரி இப்போ 3 வந்து இங்கே கூட இருந்திருக்கலாம்ல. ஸோ அதனால அதுலேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஆர் f of x வந்து எங்கே இருந்திருக்கும்னா 3x இருந்திருக்கும். 3xல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் f of 3. அப்போ 3 times 3ன்னு வருது. அப்போ ஆன்சர் என்ன 9 தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாலும் 9ன்ற பர்டிகுலர் நம்பர் கூட மட்டும்தான் 3 மேப் ஆகுது. இப்போ இங்கே வேற நம்பர் இங்கே வேற நம்பர் வந்ததுன்னா 3க்கு 2 இமேஜ் வந்துடும். அப்படி வரக்கூடாது. அப்படி வந்து அது ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஒரே நம்பர் கூட தான் மேப் ஆகுறதுன்றதுனால f of x வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதே மாதிரி g of x வந்து ஃபங்க்ஷன் இல்லைன்றதை நமக்கு இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை பாருங்க, எந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கீங்க. 2 இங்கேயும் இன்க்ளூட் ஆயிருக்கு, 2 இங்கேயும் இன்க்ளூட் ஆயிருக்கு இல்லையா. அதனால g of x செக் பண்றதுக்கு நம்ம வந்து அட் த பாயிண்ட் 2ல செக் பண்ண போறோம். ஸோ g of xக்கு நமக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட், இன்னொன்று வந்து 3x. 0 less than or equal to x less than or equal to 2க்கு 2 less than or equal to x less than or equal to 10. இதான் கொஸ்டின். அட் த பாயிண்ட் 2ல நம்ம செக் பண்றோம். அட் x is equal to 2ல இந்த ஃபங்க்ஷனும் எடுக்கலாம், இல்லை இந்த ஃபங்க்ஷனும் எடுக்கலாம் இல்லையா. அப்போ g of x வந்து x ஸ்கொயர்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா g of 2க்கு என்ன கிடைக்கும் 2 ஸ்கொயர்ட் 4 கிடைக்குது. அதே மாதிரி ரெண்டாவது ஃபங்க்ஷன் g of x வந்து 3xல கூட இருந்திருக்கலாம்ல. அப்போ g of 2வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 into 2 ஆன்சர் என்ன வருது 6 வருது. அப்போ இங்க இருக்கிற 2ன்ற எலிமெண்ட்டுக்கு g of x வந்து ஃபங்க்ஷன் பண்ணும்போது என்ன ஆயிடுது 2ன்ற எலிமெண்ட்டுக்கு இங்க இருக்கிற 4 கூடயும் மேப்பிங் நடக்குது, இங்க இருக்கிற 6 கூடயும் மேப்பிங் நடக்குது. அப்போ இங்க ஒரு நம்பருக்கு 2 இமேஜ் வருது. அப்படி 2 இமேஜ் வந்ததுன்னா அது ஃபங்க்ஷன்லேயே வராது. இது ஒரு நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ ரீசன் எடுத்து இப்படி எழுதுங்க. ஸோ இப்படி எடுத்த ரிசல்ட் எழுதிடுங்க. the image of f of x is are unique. எல்லா இமேஜஸும் யூனிக்காக வேற வேற வரதுனால இது f வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனால் இங்கே இந்த 2ன்ற எலிமெண்ட்டுக்கு 2 டிஃப்ரெண்ட் இமேஜ் வந்ததுனால சின்ஸ் எலிமெண்ட் ஆஃப் அ டொமைன் 2 has 2 images, ஸோ g is not a function அப்படின்னு எழுதணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2ல f of x is equal to x squared then find this அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ f of x வந்தாலே அது x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே f of 1.1ன்னு இருக்கு. ஸோ f of 1.1 f of x is equal to x squaredனா இதை நம்ம 1.1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். f of 1 கொடுத்துருக்காங்களா, இப்போ f of 1 என்னன்னு எழுதலாம் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க f of 1.1லேருந்து f of 1 மைனஸ் பண்ணணும், கீழே 1.1ல 1 மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. f of 1.1 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1.1 ஸ்கொயர். f of 1 வந்து 1 ஸ்கொயர் பை 1.1 மைனஸ் 1. இதை தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி அப்படியும் பண்ணலாம். ஆனால் அதை விட ரொம்ப ஈஸியாக இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கா, a பிளஸ் b a மைனஸ் பின்னு எழுதிருங்க. 1.1 பிளஸ் 1 1.1 மைனஸ் 1 இப்படி எழுதிக்கலாம். கீழே ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு 1.1 மைனஸ் 1 தான் இருக்கு. 1.1 மைனஸ் 1 1.1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும்.
அப்போ 1.1 கூட பிளஸ் 1 மட்டும் ஆட் பண்ணா போதும். அப்போ 2.1 அப்படின்னு கிடைக்குது. இது டெசிமல் நம்பர், இது ஹோல் நம்பர். ஒரு டெசிமல் நம்பர் கூட ஹோல் நம்பர் ஆட் பண்ணும்போது 1.0ன்னு எழுதி தான் ஆட் பண்ணோம். அதனால தான் 2.1 கிடைக்குது. 2.1 தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3ல ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. டொமைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரேஷனல் ஃபார்ம்ல கொஸ்டின் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கா ஒரே ஒரு விஷயம் தான். டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. நியூமரேட்டர்ல என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் டினாமினேட்டர் என்ன ஆகக்கூடாது? 0 ஆகக்கூடாது. சப்போஸ் 0 ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாட் டிஃபைன் வேல்யூ வந்து நமக்கு மேப்பிங் நடக்காது. ஸோ அது வந்து நாட் அக்செப்ட். அதனால இந்த எக்ஸுக்கு வந்து என்ன போட்டால் இந்த டினாமினேட்டர் 0 ஆகும் அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது எல்லாமே நம்ம டொமைன் தான். சரி, இதுல எக்ஸுக்கு என்ன போட்டால் 0 ஆகும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க. அது ஈக்குவல் டு 0 பண்ணி பாருங்க. x ஸ்கொயர்ட் மைனஸ் 8x பிளஸ் 12 ஈக்குவல் டு 0 பண்ணக்கூடிய எக்ஸ் வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி கண்டுபிடிக்கும் போது இங்க 1 இருக்கு, இங்க 12 இருக்கு. 1 12s are 12. ஸோ மல்டிபிள் பண்ணா 12 வரணும், ஆட் பண்ணா 8 வரணும். ஸோ 4 3s are 12 வரும், ஆனால் 8 கிடைக்காது. 6 2s are 12 வரும், 8 கிடைக்கும். அப்போ 6 2s are மைனஸ் 6 வரணும்ல, அப்போ மைனஸ் 6 மைனஸ் 2, அப்போ தான் ஆட் பண்ணும்போது மைனஸ் 8 கிடைக்கும். முதல் நம்பர் 1 இருக்கிறதுனால இதை டிவைட் பண்ண எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. அதனால டைரக்டா நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுத்தையுமே தனித்தனி ஈக்குவல் டு 0 பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 6னு ஒரு ஆப்ஷன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2னு ஒரு ஆப்ஷன் வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸுக்கு 6 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் டினாமினேட்டர் 0 தான் ஆகும். எக்ஸுக்கு 2னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் டினாமினேட்டர் 0 தான் ஆகும். ஸோ டொமைன் அப்படின்றது எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூலாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறது தான். ஸோ எந்த ரியல் நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுலேருந்து இந்த 6 2 மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 6 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் என் டினாமினேட்டர் என்னவாயிடுது? 0 ஆயிடுது. அந்த வேல்யூ நாட் டிஃபைன் போயிடுது. ஸோ அதை மட்டும் டொமைனில் அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த 6 and 2 தவிர எந்த ரியல் நம்பராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு எழுதுறது தான் உங்கள் டொமைன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4ல ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ரியல் ஃபங்க்ஷன் f defined by f of x is equal to root of x minus 1. The real valued function, real function என்ன அப்படின்னா டொமைன் கோடொமைன் ரெண்டுலயும் ரியல் வேல்யூஸ் மட்டும் தான் அலௌட் அப்படின்னு சொல்றது. ரூட்டுக்குள்ள இருக்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பரா இருக்கணும் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவா இருக்கணும், இல்ல ஜீரோவா இருக்கணும். ஆனா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா அதை நம்ம வந்து ரியல் நம்பர்னே சொல்ல மாட்டோம். இட்ஸ் நாட் அ ரியல் நம்பர். இது வந்து ஆக்சுவலா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கூடுவாங்க. நம்ம ஐஎன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், பின்னாடி வர போற சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். எப்படி வந்து போன கொஸ்டின்ல டினாமினேட்டர்ல 0 வந்து அது டொமைன்ல எடுக்கக்கூடாது, அது ஒரு நாட் டிஃபைன் நம்ம பார்த்தோம்ல. அந்த மாதிரி ரூட்ல கொஸ்டின் வந்ததுன்னா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் அக்செப்டட் இல்லை அப்படின்னு பாருங்க. ஒரு நம்பர் லைன் இருக்கு, இப்போ இந்த பக்கம் 0 +1 +2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் -1 -2 இருக்கு. அதாவது எக்ஸுக்கு நம்ம என்ன நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணா இது -1, இது நெகட்டிவ்ல, அப்போ 0 எடுக்கக்கூடாது. மைனஸ் நம்பர் என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் மைனஸ் தான். அப்போ இது எதுவுமே டொமைன்ல வரக்கூடாது. அப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 போட்டா 0 அக்செப்டட். அடுத்து 2 போட்டா 2 - 1 1 பாசிட்டிவ், 3 - 1 2. இந்த பக்கம் 1ல இருந்து எந்த நம்பர் எடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால அதுதான் நம்ம டொமைன்ல எடுக்கணும். இதை எப்படி மேம் ஈஸியா எழுதுறதுன்னா ரூட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் ரூட்டுக்குள்ள கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து தட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0வா தான் இருக்கணும். இப்படி இருக்கணும்னா இந்த எக்ஸ் என்னன்னு தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இங்க வந்து -1 இருக்கு, ரெண்டு பக்கம் +1 வந்து நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா எக்ஸ் -1, இங்க ஒரு +1, இங்க ஒரு 0 +1. ஸோ இது -1 +1 கட் ஆச்சுன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 1 கிடைக்குது. -1 அந்த பக்கம் போனா +1 தானே, கரெக்ட் தான். நான் இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணும்போது பேலன்சிங் தி ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணி இப்போ பழகிக்கணும் நம்ம. ஏன்னா நெகட்டிவ் நம்பரை வந்து மல்டிப்ளை இருந்து டிவைட்ல கொண்டு போகும்போது இன்இக்வாலிட்டி வந்து டேர்ன் ஆகும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து அப்கமிங் சாப்டர்ஸ்ல படிப்போம். ஸோ அதனால எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 1 இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஸோ அப்போ என்னோட டொமைனை நான் என்னன்னு சொல்லணும்? என்னோட டொமைன் வந்து இன்டர்வல்ல சொல்லுங்க. ரியல் நம்பர்ன்றதுனால 1ல இருந்து இந்த பக்கம் இருக்கிற பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த நம்பரா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லணும். இதான் டொமைன். எப்பவுமே இன்ஃபினிட்டி சைட்ல வந்து ஓப்பன் பிராக்கெட் தான் போடணும். இதுல 1 இன்க்ளூடட்னால க்ளோஸ் பிராக்கெட் போட்டிருக்கோம். கேள்வியில டொமைன் மட்டும் கேட்கல, ரேஞ்சும் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ரேஞ்ச் அப்படின்றது என்னன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் உங்களோட ரேஞ்ச். சரி, இப்போ டொமைனை கண்டுபிடிச்சாச்சு. டொமைன்னா எக்ஸுக்கு நீங்க சப்ஸ்டியூட் பண்ண போற வேல்யூ தான் உங்களோட டொமைன். இப்போ நான் எக்ஸுக்கு 1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். √1 - 1 ஆன்சர் என்ன? √0 0. அடுத்து நான் எக்ஸுக்கு 2 போடுறேன். 2 - 1 √1 1 வருது. அடுத்து 3 போடுறேன். 3 - 1 √2 1.4 சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே போட்டுட்டே வரும். இங்க வரப்போற ஆன்சர் எல்லாமே பாசிட்டிவ் தான். ஏன்னா நம்ம ரூட்டுக்குள்ள இதுக்கப்புறம் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் வரப்போகுது இல்லையா? அப்போ நம்ம சொல்லிடலாம் என்னோட ஆன்சர் வந்து
0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த பக்கம் வரப்போகுது அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். அப்ப நான் சொல்லிக்க முடியும் என்னோட ரேஞ்ச் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நான் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1 - 1 0ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்ப நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். எல்லா ரியல் நம்பர்ஸும் இல்ல. நான் நெகட்டிவ். நெகட்டிவ் இல்லாத நம்பர்ஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இத இப்படி சென்டென்ஸ்ல எழுதுங்க. அப்படி இல்லன்னா நீங்க 0, இன்ஃபினிட்டி இப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. Find the domain and range of the real function f is defined by f of x is equal to modulus of x minus 1. Modulus function வந்து இங்க பாருங்களேன். இப்போ f of modulus of x minus 1. இப்போ இதுக்கு நம்ம என்ன வேல்யூ வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ f of xக்கு நான் 0 சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா இது வந்து 0 - 1 அப்படின்னு வரும். இது வந்து modulus of minus 1 வேல்யூ வந்து +1 தான். இப்போ f of +1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த xக்கு பதிலா 1 போடுறோம். 1 - 1 0. 0 வந்து மாடுலஸ்ல இருந்து எடுத்தா கூட 0 தான். இப்போ f of 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா 2 - 1 மாடுலஸ் ஆஃப் 1 வந்து மாடுலஸ் 1. வெளியே வந்தாலும் +1 தான். இப்போ நெகட்டிவ்ல வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்களேன். -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறோம். -1 - 1 மாடுலஸ் ஆஃப் -2 வெளியில வரும்போது என்ன ஆயிடுது? +2 ஆயிடுது. இப்போ இந்த எக்ஸுக்கு இந்த நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது நாட் டிஃபைன் வந்துரும். அப்படி ஏதாவது நம்பர் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி எந்த நம்பரும் இல்ல. ஸோ இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா எந்த ரியல் நம்பர் வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ ரேஷனல் ஃபங்க்ஷன்ல இருக்குன்னா டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. ரூட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுல நெகட்டிவ் வரக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சு டொமைன் எழுதுவோம். இதுல எந்த ரியல் நம்பர் வேணாலும் அக்செப்டட் அப்படின்றதுனால நம்ம டொமைன் வந்து இட் கேன் பி எனி ரியல் நம்பர். நம்ம ஆர்ன்னு எழுதுனா போதும். ஆர்னா ரியல் நம்பர்னு அர்த்தம். சரி, ரியல் நம்பர்னு கண்டுபிடிச்சாச்சு. சரி, அப்போ அதோட ரேஞ்சும் கேட்டிருக்காங்களே கொஸ்டின்ல. ரேஞ்சுன்றது அதோட ஆன்சர். இங்க பாருங்க 1 0 1 2 அதாவது உள்ள நெகட்டிவே வந்தாலும் மாடுலஸ்ல இருந்து வெளியே வரும்போது அந்த நம்பர் என்னவா தான் ஆயிடும்? பாசிட்டிவா தான் ஆயிடும். இப்போ நான் f of -10 எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல -10 நான் போட்டா கூட -10 -1 -11 வரும். ஆனா மாடுலஸ்ல இருந்து வெளில வரும்போது அதை நம்ம என்னன்னு எழுதிருவோம்? +11 அப்படின்னு எழுதிரும். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றதோட ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா? பிளஸ் எக்ஸ்னு எழுதணும் எப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. மைனஸ் எக்ஸ்னு எழுதணும் எப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் 0. இங்க ஈக்குவல் டு இதே தான். இப்போ இது -11 இருக்கு. -11ன்றது ஒரு நெகட்டிவ் நம்பர். கரெக்டா? நெகட்டிவ் நம்பர். அப்போ அதை வெளியே எடுக்கும்போது -xன்னு எழுதணும்ல. அப்போ -11 வெளியே எடுக்கும்போது மைனஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். எக்ஸ் ஒரு -11 இல்லையா? அதனால இந்த மைனஸும் கேன்சல் என்னவா மாறிடும்? டெஃபினட்டா பிளஸ் ஆயிடும். அதனாலதான் நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் வெளியே எடுக்கும்போது எப்பவுமே பாசிட்டிவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இதோட ஆன்சர் வந்து எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும், இல்ல 0 வேணா இருக்கலாம். மற்றபடி எங்கேயுமே நெகட்டிவ் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப ரேஞ்சுன்றது உங்களோட ஆன்சர் தான். அது எப்படி எழுதணும்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிக்குள்ள எந்த நம்பர் வேணாலும் வரும் அப்படின்னு எழுதிக்கலாம். 6th கொஸ்டின்ல f of x, x squared by 1 plus x squared x belongs to real number அப்படின்னு இருக்கு. f of x, x squared by 1 plus x squaredனா இது ஆக்சுவலா என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? இது வந்து xன்றது வந்து ஃபங்க்ஷன். f of x is equal to x squared by 1 plus x squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ்னா இதுதான் நம்மளோட f of x, y அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இதுதான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மேப்பிங் பண்ணணும். எக்ஸுக்கு என்ன நம்பர் வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். x can be any ரியல் நம்பர். கேள்வியில ரேஞ்ச் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஞ்சை கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ஆன்சர் எந்த ரேஞ்சில் வருது, அதோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரை சப்ஸ்டிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ f of -1 நான் சப்ஸ்டிட் பண்றேன். எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் -1. ஸோ -1 ஸ்கொயர்ட் பை 1 பிளஸ் -1 ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்திருக்கு. -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான். கீழேயும் 1 ஸ்கொயர் பண்ணா அந்த 1/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி f of 0 சப்ஸ்டிட் பண்றோம். 0 ஸ்கொயர் பை 1 பிளஸ் 0 ஸ்கொயர். 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான், ஆன்சர் 0. இப்போ f of +1 சப்ஸ்டிட் பண்றோம். 1/1 + 1. ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணா கூட 1 தான், அதே 1/2 தான் வருது. இப்போ f of 2 சப்ஸ்டிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மேல 2 ஸ்கொயர் பண்ணோம், கீழே 1 + 2 ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? மேல 4, கீழே 5. இந்த மேல என்ன நம்பர் வருதோ அதை விட 1 ஜாஸ்தியா இங்க வரும். இப்போ நான் 3 எடுக்கிறேன் அப்படின்னா 3 ஸ்கொயர் பண்ணா மேல 9, கீழே 9 + 1 10. 9/10 தான் வரும். இப்போ f of 3யோட வேல்யூ வந்து 9/10 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 1/2, 4/5, 9/10. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இது எல்லாமே 0 பாயிண்ட் சம்திங். இது வந்து 0.5. 1/2ன்றது 0.5 தான். இப்போ இது வந்து 0.8 வரும். நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது இது 0.9 வரும். எப்பவுமே இதுல வரப்போற ஆன்சர் 1 விட பெரிய நம்பர் டெஃபினட்டா வராது. ஒன்று 0 வரும், இல்லை 0 பாயிண்ட் சம்திங்ல தான் வரும். ஏன்னா இதோட டினாமினேட்டர் பெருசு, நியூமரேட்டர் சின்னதா இருக்கு. நம்ம இதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு தானே கேள்வியில கேட்டாங்க. என்னோட ரேஞ்சோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது
கொஸ்டின் இப்படி இருக்கு. மேலே எக்ஸ் ஸ்கொயர்டும் கீழே 1 + எக்ஸ் ஸ்கொயர்டும் இருக்கு. அதனால டிவைட் பண்ண வரப்போற வேல்யூஸ் எல்லாமே 0 பாயிண்ட் சம்திங்ல தான் வரும். அப்போ இட் ஆல்வேஸ் பிட்வீன் 0 and 1 அப்படின்னு நம்மளால டெஃபினட்டா சொல்லிட முடியும். இது பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால எங்கேயுமே நெகட்டிவ் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ரேஞ்ச் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் வரும். ஆனால் 1 சைடு ஓப்பன் ப்ராக்கெட். ஏன்னா 1ன்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால தான் இங்கே 1க்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட், 1க்கு முன்னாடி வரைக்கும்னு அர்த்தம். ஏன்னா மேலே எக்ஸ் ஸ்கொயர் இருந்து கீழே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருந்தால் தானே 1 வரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் + 1 அதிகமாகிடுது இல்லை. அப்போ 0 பாயிண்ட் சம்திங்கில் தான் டெஃபினட்டாக ஆன்சர் வரும். 0,1 1 சைடு ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். அடுத்த கொஸ்டின் 7ல let f, g real number to real number be defined respectively by f of x ஒரு ஃபங்க்ஷன், g of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. f plus g, f minus g, f by g கண்டுபிடிங்க. ஸோ முதல்ல f plus g அப்படின்றத இங்கே கொஸ்டின் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபைன் ஆயிருக்கிறதுனால x எடுத்துக்கலாம். f plus g of x அப்படின்றது f of x plus g of x அப்படின்னு அர்த்தம். f of x பதிலாக கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க? x plus 1. g of x பதிலாக 2x minus 3 அது எழுதிக்கலாம். 2x ஆட் பண்ணும்போது 3x கிடைக்குது. ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். +1 -3 ஸோ -2. ஸோ இதுதான் f plus g. அடுத்து f minus g கேட்டாங்க. of x கண்டுபிடிங்க. ஸோ இது f of x minus g of x அப்படின்னு எழுதிக்கலாம். f of x பதிலாக கொஸ்டின்ல x plus 1 இருக்கு. மைனஸ் g of xக்கு பதிலாக 2x minus 3. டெஃபினட்டாக ப்ராக்கெட்ல தான் போடணும். ஏன்னா 2 டேர்ம் இருக்கு, வெளியே மைனஸ் இருக்கு. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது மைனஸ் உள்ள போகும். x plus 1 minus 2x plus 3ன்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கனெக்ட் ஆகிடும். ஸோ -1x இந்த நம்பரும் கனெக்ட் ஆனால் +4 அப்படின்னு கிடைக்குது. லாஸ்ட் ஒன் வந்து f by g of x. மேலே f of x ஓட வேல்யூவும் கீழே g of x ஓட வேல்யூவும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ f of xக்கு கொஸ்டின்ல என்ன இருந்தது? x plus 1. g of xக்கு கீழே 2x minus 3. எப்பவுமே ஃப்ராக்ஷன்ல வந்ததுன்னா டினாமினேட்டர் என்ன ஆகக்கூடாது? 0 ஆகக்கூடாது. அதனால 2x minus 3 = 0 பண்ணும்போது 2x is equal to -3 அந்த பக்கம் போனால் +3 ஆகிடும். மல்டிபிள் இருக்கட்டும் அங்கே போனால் டிவைட் ஆகிடும். அப்போ 3/2ன்ற வேல்யூ இங்கே போடும்போது மட்டும் டினாமினேட்டர் என்னவாயிடும்? 0 ஆகிடும். அப்போ f by g யோட ஃபங்க்ஷன் இதுதான். ஆனால் x வந்து ஷுட் நாட் பி 3/2. 3/2ன்ற வேல்யூ மட்டும் எக்ஸுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் 3/2ன்றதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரிமூவ் பண்ணிக்கணும். ஏன்னா 3/2 சப்ஸ்டியூட் பண்ணால் டினாமினேட்டர் 0 ஆகிடும்ன்றதுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8ல let f 1, 1, 2, 3, 0, -1, -1, -3 be the function from z to z, integer to integer அர்த்தம். defined by f of x is equal to ax plus b அப்படின்னு கொடுத்துட்டு find a and b ன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஃபங்க்ஷன்ல வர எல்லா பாயிண்ட்டையும் கொடுத்துறாங்க. 1, 1 கூட மேப் ஆயிருக்கு, 2, 3 கூட மேப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேப்பிங்ன்றது வந்து x, yன்ற பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். x வந்து y கூட மேப் ஆகுது. இதுல இந்த yன்றது ஆக்சுவலா f of x. yன்றது ஆக்சுவலா என்னது? f of x. இந்த f of x நம்ம y-ன்னு கூட எழுதிக்கலாம். y is equal to ax plus b-ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு யோசிங்க. இங்க இருக்கிற எந்த பாயிண்ட்டை வேணாலும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி a-யும் b-யும் கண்டுபிடிக்கலாம். இந்த 0 இருக்க மாதிரி பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்றது நமக்கு ஈஸி. ஸோ அட் எக்ஸ் வந்து 0, -1 அப்படின்ற பாயிண்ட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் வர இடத்துல 0வும் y வர இடத்துல -1ம். இங்கே y இருக்கா? -1 போட்டுக்கோங்க. a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 வந்துச்சு ப்ளஸ் b. 0 இன்ட்டு anything இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ -1 is equal to 0 plus b தான். அப்போ b is equal to என்னன்னு கிடைச்சிருது? -1. b வேல்யூ -1 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1, 1 எடுத்துக்கலாமா? ஸோ அட் 1, 1ல ஈக்குவேஷன் என்ன ஆகுது? இதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ, இதுதான் நம்மளோட ஒய் வேல்யூ. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஈக்குவல் டு a இன்ட்டு 1 ப்ளஸ் b அப்படின்னு கிடைச்சிருக்கு. பிக்கு பதிலாக ஆல்ரெடி நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்? b வந்து -1 கண்டுபிடிச்சோம்ல, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 1 is equal to a1s are a -1 அப்படின்னு வந்துடும். ஏன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஃப்ரம் 1 நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். பிக்கு பதிலாக -1 போட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற -1 அந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? +1 ஆகிடும். அப்போ 1 + 1 is equal to a. அப்போ 2 is equal to aன்னு கிடைக்குது பாருங்க. இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இந்த 4 பாயிண்ட்ல எந்த 2 பாயிண்ட் வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது. மற்ற ரெண்டும் எடுத்தால் 2 ஈக்குவேஷன் வந்து எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் ஆகும். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். let r be a relation from natural number to natural number defined by ரிலேஷனில் வர்ற எலிமெண்ட் எப்படி இருக்குன்னா a, b அப்படின்னா a, b ரெண்டுமே நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஏயோட வேல்யூ வந்து பிஏ ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கணும். ஸோ அது மட்டும் தான் இந்த ரிலேஷனில் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா a, a அப்படின்னு இருக்கிற எலிமெண்ட் வந்து இந்த ரிலேஷனில் வருமா? ஃபார் ஆல் த a
பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரில் இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு கேட்குறாங்க. 1,1ன்னு எடுத்தால் தான் இதை 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். ஆனால் ஃபார் ஆல் த ஏ செக் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ வேறு ஒரு எலிமெண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோம், செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2,2 அப்படின்ற எலிமெண்ட் வந்து இந்த ஆரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் பாருங்களேன். கேள்வி என்னன்னா A, Bன்ற எலிமெண்ட் இந்த ஆரில் வரணும் அப்படின்னா ஏயும் பியும் நேச்சுரல் நம்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏயோட வேல்யூ வந்து பிஏ ஸ்கொயர் பண்ணால் வர்ற டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்களேன். பிஏ ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 2வை நான் ஸ்கொயர் பண்ணி பார்க்குறேன். ஆன்சர் என்ன வருது, 4 வருது. ஆனால் இந்த ஏ வரணும். ஏலையும் 2 தானே இருக்குது, ஆனால் இந்த 4 வந்து 2 கிடையாது. அப்போ நான் சொல்லிடலாம் 2,2ன்றது டெஃபினட்டாக இந்த ஆரில் வராது. ஸோ தேர்ஃபோர் ஏ, வந்து இந்த ஆரில் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஃபார் ஆல் ஏ நேச்சுரல் நம்பர் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு நம்ம சொல்லிடலாம். ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள். இதை தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம கிளாஸ் 12 படிக்க போகிறோம். இப்போ A, B வந்து ஆரில் இருந்தால் விச் இம்ப்ளைஸ் B, Aயும் ஆரில் இருக்குமான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம சிமெட்ரிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். A, Bன்னு ஒரு எலிமெண்ட் வந்து ஆரில் இருக்குது. அப்படி இருந்தால் விச் இம்ப்ளைஸ் B, A கூட அங்கே இருக்குமான்னு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, A, B அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இப்போ வந்து பிஏ ஸ்கொயர் பண்ணால் ஏயோட வேல்யூ கிடைக்கணும். இப்போ நான் இங்கே பி வந்து 2ன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும்ல, அந்த 4 இங்கே இருக்கணும். ஸோ அந்த எலிமெண்ட் தான் உன்னோட ஆரில் இருக்கும். இதுதான் நம்மளோட கேள்வி. இது நம்மளோட ஏ, இது நம்மளோட பின்னா பிஏ ஸ்கொயர் பண்ணால் ஏ வரணும். அப்படி வந்தால் அப்படி வர்ற நம்பர்ஸ் மட்டும் தான் இந்த செட்டுக்குள்ளே வந்து அலௌடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பியில் 2 எடுத்தேன்னா இங்கே வந்து 4 எடுக்கணும். அப்போ தான் 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். அந்த எலிமெண்ட் தான் அந்த ஆரில் இருக்கும். இப்போ நான் பிக்கு 3 எடுத்தேன்னா ஏக்கு 9 எடுக்கணும். அந்த எலிமெண்ட் தான் அந்த ஆரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 4,2 ஆரில் இருந்தால் 2,4 வந்து ஆரில் இருக்குமான்னு போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 2,4 மாற்றி எழுதிட்டு பார்த்தேன்னா இது என்னோட ஏ, இது என்னோட பி. பிஏ ஸ்கொயர் பண்ணி பார்க்குறேன். பிஏ ஸ்கொயர் பண்ணால் 16. ஆனால் ஏ வரணுமே, ஏ வரலையே. பி ஸ்கொயர் பண்ணால் ஏ வரணும்ல. இங்கே 4 ஸ்கொயர் பண்ணால் 2 வந்து வரல. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடணும், 2,4 வந்து ஆரில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இது நாட் சிமெட்ரிக். அப்போ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. தேர்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்டில் அதே மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா A, Bயும் அந்த ஆரில் இருக்கணும். B, Cன்ற ஒரு எலிமெண்ட்டும் அந்த ஆரில் இருந்ததுன்னா A, C அங்கே இருக்குமான்னு செக் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க. A, B அண்ட் B, A, B, C இது ரெண்டுமே ஆரில் இருந்தால் மூணாவது கண்டிஷனை போய் சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படின்னு தானே கேட்டாங்க. ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி முதல்ல 2 எலிமெண்ட்டை நம்ம எடுக்கணும். இங்கே பியில் முடிஞ்சதுன்னா இங்கே பியில் ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா கொஸ்டின். ஸோ 3யை ஸ்கொயர் பண்ணால் 9, 9யை ஸ்கொயர் பண்ணால் 81. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து முதல்ல க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே 9 எடுத்துக்கலாம். ஸோ பி வந்து 9ஆக இருந்ததுன்னா ஏ என்னவாக இருக்கணும், கொஸ்டின் படி பிஏ ஸ்கொயர் பண்ணால் தானே ஏ வரணும். அப்போ 9யை ஸ்கொயர் பண்ணால் 81. ஸோ இந்த எலிமெண்ட் நம்ம ஆரில் டெஃபினட்டாக இருக்கும். இங்கே 9 முடிஞ்சிருக்கிறதுனால இங்கே கண்டிப்பாக என்ன ஆகணும், 9 வந்து ஸ்டார்ட் அப் ஆகணும். ஏன்னா இங்கே பி இருந்தால் இங்கேயும் பி இருக்கணும்ல. அப்போ தானே இதுக்கு டிரான்சிட்டிவ் செக் பண்ண முடியும். அப்போ இங்கே 9 வரணும்னா யாரை ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், 3யை ஸ்கொயர் பண்ணால் தான் 9 வரும். அப்போ இங்கே 3 இருந்திருக்கும். ஸோ விச் பிலாங்ஸ் டு ஆர்னு நம்ம டெஃபினட்டாக சொல்லிடலாம். 81,9 ஆரில் இருக்கும். 9,3யும் டெஃபினெட்ல ஆரில் இருக்கும். ஏன்னா இது ஏ, இது பி. பிஏ ஸ்கொயர் பண்ணால் ஏ வருது, இங்கேயும் பிஏ ஸ்கொயர் பண்ணால் ஏ வருது பாருங்கள். ஓகே, 2 கண்டிஷன் எடுத்தாச்சு அவங்க சொன்ன மாதிரி. இந்த 2 கண்டிஷனும் இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் இந்த ரிலேஷனில் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் நம்பர் யார், 81. இங்கே கடைசி நம்பர் யார், 3. அப்போ 81,3 அங்கே இருக்கான்னு போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இது நம்மளோட ஏ, இது நம்மளோட பி. அப்போ நம்ம 3யை ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். 3யை ஸ்கொயர் பண்ணால் 9 தான் வருது. ஆனால் 81 வராதுல்ல, 81 வரல. அப்போ விச் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த 2 எலிமெண்ட் அங்கே இருக்குது, ஆனால் இந்த தேர்ட் எலிமெண்ட் அங்கே இல்லை அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ கிவன் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் ட்ரூ. A, Aவும் அங்கே இல்லை, B, A இருந்தால் A, B இது மாற்றி பாட்டாலும் இல்லை. அதேமாதிரி இந்த 2 எலிமெண்ட் இருந்தால் தேர்ட் எலிமெண்ட் இருக்குமான்னு கேட்டாங்க. ஸோ அதுவும் இல்லை. ஸோ கிவன் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் ட்ரூ அப்படின்னு எழுதிருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். ஏன்ற செட்டுக்குள்ளே 1, 2, 3, 4 இருக்குது. பின்ற செட்டுக்குள்ளே 1, 5, 9, 11, 15, 16 இருக்குது. எஃப்ல வந்து அவங்க ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. 1, 5 கூட 2, 9 கூட 3, 1 கூட இந்த மாதிரி மேப் ஆச்சுன்னா ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. எஃப் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காக ரிலேஷனை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா இப்போ A to B நம்ம ரிலேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதும்போது இப்போ X, Y அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எழுதுறீங்கன்னா எக்ஸ்ன்ற எலிமெண்ட் டெஃபினட்டாக ஏன்ற செட்லேருந்து வந்திருக்கணும். இந்த ஒய்ன்ற எலிமெண்ட் வந்து பின்ற செட்லேருந்து வந்திருக்கணும். இதை தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 1, 5 1 வந்து ஃபஸ்ட்டு செட்லேருந்து வந்திருக்கான்னு பாருங்கள். இப்போ எஃப்பில் ஃபஸ்ட்டு இங்கே 1, 5 1ன்ற எலிமெண்ட் வந்து இந்த ஏன்ற செட்டில் இருக்கணும். 5ன்ற எலிமெண்ட் பின்ற செட்டில் இருக்கணும். ஓகே, இந்த ரிலேஷன் பாசிபிள். அடுத்து இங்கே 2, 9 இருக்கா. அப்போ இந்த 2 வந்து ஃபஸ்ட்டு செட்லேருந்து வந்திருக்கு, 9 வந்து செகண்ட் செட்டில். ஓகே, பாசிபிள்.
அடுத்து இங்கே 3,1 இருக்குது. 3 ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குது. 1 வந்து நம்மளோட செகண்ட் செட் பியில் இருக்குது. ஓகே, இந்த எலிமெண்ட்டும் பாசிபிள் தான். அடுத்து 4,5. 4என்ற எலிமெண்ட் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குது. 5என்ற எலிமெண்ட் செகண்ட் செட்டில் இருக்குது. ஸோ ஓகே, கரெக்டாக இருக்குது. அடுத்து 2,11. 2என்ற எலிமெண்ட் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குது. 11என்ற எலிமெண்ட் வந்து செகண்ட் செட்டில் இருக்குது. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த முதல் எலிமெண்ட் எல்லாமே டொமைனில் இருந்து தான் வந்திருக்கு. அவங்க கொடுத்துருக்க ரெண்டாவது எலிமெண்ட் எல்லாமே கோடொமைன் அப்படின்னு சொல்லப்படுற செகண்ட் செட்டில் இருந்து தான் வந்திருக்கு. அப்போ எஃப் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் A to Bன்றது வந்து ட்ரூ தான். ஸோ அடுத்து அவங்க கேட்டிருக்காங்க எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிலேஷன் ட்ரூ நம்ம பார்த்துட்டோம். இது ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆரோ டயக்ராம் போட்டு பாருங்கள், ஈஸியாக சொல்லிடலாம். இங்கே ஏன்ற செட்டும் பின்ற செட்டும் இருக்குது. இப்போ ஏன்ற செட்டுக்குள்ளே வந்து 1 2 3 4 இருக்குது. பின்ற செட்டுக்குள்ளே 1 5 9 11 15 and 16 இருக்குது. 1,5 சொல்லியிருக்காங்க. 1 5 கூட மேப் ஆகிருக்கு. 2,9 மேப் ஆகிருக்கு. 3,1 இப்படி மேப் ஆகிருக்கு. 4,5 இப்படி மேப் ஆகிருக்கு. அடுத்து 2,11 2லேருந்து 11க்கு மேப் ஆகிருக்கு. அப்போ 2லேருந்து 9ன்னு ஆல்ரெடி ஒரு மேப்பிங் இருக்குது. இப்போ 11ன்னு இன்னொரு மேப்பிங் வந்துடுச்சு. ஒரே எலிமெண்ட்லேருந்து இப்படி 2 மேப்பிங் வந்ததுன்னா அதை ஃபங்க்ஷன்னு சொல்லவே முடியாது. இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இது ரிலேஷன் தானே, இது ஃபங்க்ஷனில் வராது. ஃபங்க்ஷன்னா டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்லேருந்தும் ஒரு இண்டிவிஜுவல் இமேஜ் வந்திருந்தால் தான் அது என்னன்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இஸ் அ எலிமெண்ட் ஆஃப் டொமைன் ஹேஸ் 2 இமேஜஸ், அதனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ரிலேஷனுக்கு நீங்கள் எப்படி எழுதுனா போதும், எஃப் இஸ் அ சப்செட் ஆஃப் A cross B இருக்கிறதுனால ஹென்ஸ் எஃப் இஸ் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து எலிமெண்ட் 2 ஆஃப் அ டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஹேஸ் 2 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் 9 and 11. ஹென்ஸ் திஸ் ரிலேஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். லெட் எஃப் பி த சப்செட் ஆஃப் Z cross Z இன்டிஜர் டு இன்டிஜர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. எஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், Z cross Z டிஃபைன்டு பை எஃப் A, B, A plus B. A, B எல்லாமே இன்டிஜர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை 2 நம்பர் எடுத்து அதை மல்டிபிள் ஆகிற நம்பரை அதை ஆட் பண்ணி வர ஆன்சரோட என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மேப்பிங் பண்ண சொல்லியிருக்காங்க. இஸ் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் Z to Z ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க புக்கில். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு 4 இன்டிஜர் எடுத்துருக்கோம். நீங்கள் இதே எக்ஸாம்பிள் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு நம்பர் கூட எடுக்கலாம். இப்போ நான் 1 2 -1 -2 எடுத்திருக்கேன். இப்போ இதில் அந்த A, Bயை யூஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து மேப்பிங் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இது A இது Bன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஃப் எப்படி வரும், A, B அப்படின்னா 1 மல்டிபிள் பை 2வை வந்து 1 + 2 கூட மேப் பண்ணும். அப்போ 1 2s are 2, இங்கே வந்து 3 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இன்னும் 2 -1ம் -2ம் எடுத்துக்கிறோம். -1 மல்டிபிள் பை -2 யார் கூட மேப்பிங் பண்ணும், A plus B கூட. அப்போ -1 + -2 கூட மேப்பிங் நடக்கணும் இல்லையா. இதை மல்டிபிள் பண்ணும்போது திருப்பியும் 2 தான் வருது, ஆனால் இவங்கள ஆட் பண்ணும்போது -3 வந்துடுது. நம்ம இதில் என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் 2ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கும்போது இந்த 2 வந்து இங்கே பாருங்களேன், 2 வந்து 3 கூட மேப் ஆகுது. அதே 2 வந்து -3 கூடயும் என்ன இருக்குது, மேப் ஆகிருக்கு. ஒரே எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த எஃப் வந்து இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ 2 has 2 images 3 and -3, எஃப் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். A is equal to 9 10 11 12 13 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெட் function from A to natural number be the function of n is equal to the highest prime factor of n இருக்கணும். find the range of f அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஏன்ற செட்லேருந்து n-க்கு ரிலேட் பண்ண போகிறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் n எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் n கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றது நம்ம எடுக்க போகிற அந்த நம்பர்ஸ் ஏன்ற செட்லேருந்து வரணும். ஏன்ற செட்டில் 9லேருந்து 13 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. அவங்களோட முதல்ல ப்ரைம் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சி அப்புறம் அதில் ஹையஸ்ட் யாருன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 9 வந்து எந்தெந்த டேபிளெல்லாம் வரும், அதில் இதெல்லாம் ப்ரைம் நம்பர்னு பார்க்கணும். 9ஓட ஃபேக்டர்ஸில் வந்து 1 டேபிள் இருக்குது, 3 டேபிள் இருக்குது, 9 டேபிள் இருக்குது. அது மூணுத்துலையும் எது ப்ரைம், 3 மட்டும் தான் ப்ரைம். அப்போ 3 எழுதணும். 10ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 டேபிள் அண்ட் 5 டேபிள். 1 ப்ரைம் நம்பர் கிடையாது, 10ம் ப்ரைம் நம்பர் கிடையாது. 11 அப்படின்றது 1 and 11ல் தான் வரும். 11 மட்டும் தான் அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அப்படின்றத எழுதியிருக்கும். இப்போ 12ன்றது இப்போ வந்து 1 டேபிள் 1 ப்ரைம் நம்பர் கிடையாது, 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, அதை எழுதக்கூடாது. 6 டேபிளில் வரும், ஆனால் 6 ப்ரைம் நம்பர் கிடையாது, அதனால் அதை எழுத மாட்டோம். ஸோ 2ம் 3 அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். 13 வந்து 13 அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இப்படி கண்டுபிடிச்சிட்டு இதில் நான் அந்த பர்டிகுலர் நம்பரோட ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 9ஓட ப்ரைம் ஃபேக்டர் வந்து 3 தான் இருக்கு இல்லையா, அப்போ அந்த 3 தான் வரும். இப்போ 10ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2ம் 5ம் இருக்குது. அதில் ஹையஸ்ட் யார், 5. அதுதான் எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் என்ன இதை வச்சு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 11க்கு 11 தான் அதோட ப்ரைம் ஃபேக்டர். 12க்கு 2ம் 3ம் இருக்குது, 3 தான் அதோட ஹையஸ்ட்டு.
எஃப் ஆஃப் 13க்கு வந்து 13 தான். அப்போ என்னோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி என்னோட ஆர்டர் பேர் இருக்கும் அப்படின்னா, இந்த ஏன்ற செட்டோட 9 வந்து இங்கே 3யோட மேப் ஆகும். அதுமாரி இப்போ செகண்ட் எலிமெண்ட்டு 10 5 கூட மேப் ஆகும். அதுமாரி 11 வந்து 11 கூடயே மேப் ஆகிடும். ஸோ அடுத்த எலிமெண்ட் 12 வந்து அதோட ஹையஸ்ட்டு 3 கூட மேப் ஆகும். லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 13 கூட மேப் ஆகும். இப்படி எழுதிட்டு எப்போவுமே இதில் முதல்ல வர்ற நம்பர் வந்து நம்ம டொமைன்னு சொல்லுவோம். செகண்ட் வர நம்பர் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ ரேஞ்சில் என்னெல்லாம் வந்திருக்கு 3 5 11 அகெயின் அந்த 3யும் 13ம் இருக்குது. 3 ஆல்ரெடி எழுதியிருக்கிறதுனால 13 எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த செட்டுக்குள்ளே எலிமெண்ட்டை நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம் இல்லையா, இதுதான் நம்மளோட ரேஞ்ச். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.